நான் சொல்ல போற விஷயம் வந்து நெறைய பேத்துக்கு புடிக்காது. கண்டிப்பா. ஆனா உண்மைய பேசி ஆகணும் தானே. மனசுல பட்டத பேசணும். ஒருத்தருக்கு பயாஸ்டா இன்னொருத்தருக்கு புடிச்ச மாரி, புடிக்காத மாரி அப்படியே சுகர் கோட் பண்ற மாரிலாம் பேசக்கூடாது இல்லையா? என்ன சொல்றேன்னா வந்து, ஒரு பக்கம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் போய்க்கிட்டு இருக்கு. ஏன் போகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். முன்ன மாதிரி இல்ல. கண்கட்டி வித்தையெல்லாம் இனி காட்ட முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மக்களுக்கு இடையில சோசியல் மீடியால வர்ச்சுவல் வார் போய்க்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள்ட இந்த டிவோர்ஸ் மேட்டர்ல உண்மைய சொல்லப்போனா வந்து அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இது ஏன் வந்து சமூகத்துக்குள்ள வருது? சமூக கருத்துக்களுக்கு உட்படுது அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல நிக்கிறனால டிவிகே கட்சி சிஎம் போஸ்ட்டுக்கு நிக்கிறனால வந்து அதனால அவருடைய எந்த ஒரு பர்சனல் பிஹேவியரா இருக்கட்டும் அவருடைய வெளிவர எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா மாறிக்கிட்டு இருக்கு. நான் இந்த டிவோர்ஸ் கான்ட்ரோவர்சியை பத்தி பேசி போட்ட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். நாம் தமிழர் கட்சியில முக்கியமான போஸ்டிங்ல இருக்க ஒருத்தர், அதாவது இப்ப எல்லா டிபேட்லயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ற ஒருத்தர், சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மேல கொடுத்த அந்த பெட்டிஷன்ல வந்து செக்ஷுவல் அபியூஸ்க்கான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வன்மையா கண்டிச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு 25-30 வருஷம் ஒரு தாம்பத்திய உறவுல இருந்தவங்க, ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க, 2 பேத்துக்கு அம்மா அப்பாவா இருந்தவங்கள போயிட்டு கொச்சப்படுத்துற மாதிரி இப்படி அசிங்கமா பேசக்கூடாது. அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் ரீசன் இருந்திருக்கலாம் அந்த டிவோர்ஸ்க்கு. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வைக்கிறது வந்து அதை நம்ம இந்த சொசைட்டி இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்படி கூட பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா அப்ப எதுக்கு எனக்கு இந்த யூடியூப் சேனல்? அதே விதத்துல இப்ப சங்கீதா அவர்களை பத்தி சோசியல் மீடியாவில் பரவலா வர்ற எல்லா போஸ்டா இருக்கட்டும், அதுல அவங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே வல்கரா இருக்கு. அவ்வளவு மோசமா பேசுறீங்க. நீங்க பயன்படுத்துற இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருக்கு தெரியுமா? ரொம்ப கேவலமா இருக்கு. ஈவன் என்னோட வீடியோஸ்க்கு கூட என்னால வந்து ஃபில்டர் போட முடியல. ஏன் இங்கிலீஷ்ல எவ்வளவு ஃபில்டர் போட்டாலும் தூய தமிழ் வார்த்தையில வந்து நல்லா கேவலமா திட்டுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. இதனால வந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா வந்து என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பெண். அவங்க சைடுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இல்லைன்னா அவங்க சைடுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதனால வந்து அவங்க ஓப்பனா வாராங்க, அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, எதுக்கோ போறாங்க, அவங்க சைடுல இருக்க விஷயங்களை வைக்க பாக்குறாங்க. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவங்க என்ன தப்பு பண்ணாலும், இல்லைன்னா அவங்க என்ன பேசினாலும், அவங்க சைடுல எது நடந்தாலும் அதனால யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நான் அவங்களுக்கு தான் நிற்பேன், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. என்னைக்குமே நடுநிலையா இருக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கமெண்ட்ஸ் வரும்? நீ ஒரு 200 ரூபாய் என்னமோ சொல்லுவாங்க. அந்த 200 ரூபாய்க்கு என்ன கன்செப்ட்னே எனக்கு தெரியாது. இல்லைன்னா நீ அங்க காசு வாங்கிட்ட, இல்லைன்னா அங்க பொட்டியை வாங்கிட்ட, அப்படி இல்லை. ஒரு சாதாரண பெண்ணுக்கு நடக்கும்போது கூட நான் இதே மாதிரி தான் பேசுவேன். இது வந்து ஒரு செலிபிரிட்டி வீட்டில் அப்படிங்கிறனால இல்லை, நிஜமா ஒரு ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வீட்லயே ஒரு பெண் இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு டைம் பீரியட் வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க சைட்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, இப்போ ஒரு பிரச்சனை வெளியில வராங்க. அதையும் நீங்க இப்படி தான் வெளியில கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் பொதுநலமா பார்க்கணும் இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கிறதா பார்க்கணும். எஸ்பெஷலி சோஷியல் மீடியால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில யாருக்குமே வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளே இல்ல. ஏன்னு சொல்றேன். ஒன்னு நம்ம யூஸ் பண்றது ஃபேக் ஐடி, நம்மட முகத்தை போட்டு பெரும்பாலும் யூஸ் பண்றது. இன்னொன்னு யாரு அதனால பாதிக்கப்படுறா அதை பத்தி கணக்கே இல்ல. அவங்களோட மனநிலைமையில இருந்து நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்ல. நம்ம பாட்டுக்கு கேவலமா ஏதாவது ஒன்று பேசிட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள வார்த்தையால எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க இந்த சோஷியல் மீடியால, எவ்வளவு தூரம் அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கணும். நீங்க எல்லாமே வந்து விஜய் ரசிகர்களா இருக்கலாம். விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணலாம். அதுக்காக மேபி இப்படி நடந்தா வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்காம போயிருமோ, இல்லைன்னா வந்து விஜய் அவர்களுக்கு வேற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட மனைவி மேலேயே, அதையும் தாண்டி ஒரு பெண் மேல வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறான பழிகள்லாம் போடக்கூடாது. சொசைட்டில வாழ்ற ஒரு சக மனுஷனை நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கலாம் பண்றது சரியா பிழையாண்டு. இன்னைக்கு ஒரு சில ஃபேமஸ் யூடியூபர்ஸ் கூட வந்து சொம்ப தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. விஜய் சைடுல அப்படி இருக்கு, விஜய் சைடுல இப்படி இருக்கு, ஏதோ ஒன்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல விதமா யோசிச்சு பாருங்களேன், இல்லை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் இருந்த மக்களாட்சி சரியில்லை, இது வரைக்கும் இருந்த மக்களாட்சினால வந்து மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல, இனிமே ஒரு மாற்றம் தேவை, இனிமே ஒரு புதுசா ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து இவ்வளவு நாள் நாங்க இவர் சினிமாவில் ஹீரோவா பார்த்திருக்கோம், இனிமே இவர் வந்து அரசியலுக்கு வந்தா இவரால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி ஒரு ஹானஸ்ட் ரீசனுக்காகவே நீங்க வந்து அவரை வந்து பெரும்பாலும் ஆதரிக்கிறீங்க. ஜஸ்ட் வெறும் சினிமேட்டிக் ஃபேம் வச்சுக்கிட்டு இல்லாம அவர் கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரு, மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான இன்டென்ஷன்ல இது பண்றீங்களா? இல்ல நான் வந்து ஸ்க்ரீன்ல பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவர் வந்தா போதும், நான் அவர் அதே மாதிரி ஹீரோ மாதிரியே பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது சமுதாயத்தில் என்னைக்குமே வந்து ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ண போறது இல்லை. நான் யாருக்கும் ஃபேவரா பேசல, எந்த நாட்டு பாலிடிக்ஸ்லயும் இதுதான் உண்மை, ஃபேக்ட். இதை வச்சு தான் நிறைய பேரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டு அரசியலை மாற்றணும்னா ஒரு என்டையர் ஜெனரேஷனே இதை பத்தி ஒழுங்கா யோசிக்கணும். அவங்களோட சிந்தனைகள்லாம் ஒரு மனதா இருக்கணும். அவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு மனதா போராடணும். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஸ்ரீலங்காவில் கிரைசிஸ் வந்த டைம்ல எவ்வளவு பிரச்சனை,
பிரச்சனை, பஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் ஃபுல்லா ஒரு மனசா நின்று அதுக்கு ஃபைட் பண்ணனால தான் அந்த கவர்மெண்ட்டை ஃபுல்லா மாத்த முடிஞ்சுச்சு. அந்த டைம்லயும் கூட வந்து வயசான ஒரு பர்ட்டிகுலர் கிரவுட் வந்து இல்ல எங்களுக்கு அந்த அரசியல் தான் வேணும், அந்த கவர்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு நின்றாங்க. ஏன்? அவங்க எல்லாருக்கும் அதை தாண்டி வெளியில வந்து யோசிக்க முடியல. ஃபியூச்சரை பத்தின ஒரு பெரிய ஒரு சிந்தனை இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாடு வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. உலகம் பூரா இருக்க தமிழ் மக்கள் எல்லாருக்குமே சொந்தம். அந்த ஒரு அடிப்படையில நான் சொல்றேன். உங்களுக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் மறைச்சு அவங்களுக்காக நான் நிப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க. அது வீட்ல இருக்க அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும், அதனால ஒரு 10 பேத்துக்கு 20 பேத்துக்கு பாதிப்பு வருது அப்படின்னா, ஒண்ணு அதை மறைமுகமா அதை நீங்க வந்து கண்டிச்சு அதை வந்து நிப்பாட்டணும். இல்லைன்னா அது வேணாம், அது சரியில்லைன்னு அட்வைஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வழியை தான் பார்க்கணும். சாதாரண குடும்பத்துக்குள்ளே நம்ம இவ்வளவு விஷயம் யோசிக்க வேண்டி இருக்கும் போது ஒரு நாட்டை ஆளணும், மக்கள்கிட்ட பிரதிநிதியா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாத்துக்கும் முன்மாதிரியா நடந்துக்கணும். அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அதிகம். ஏன்? அவங்க வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண வராங்க. அவங்க பண்ற எல்லாத்தையும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து 4 பேர் பழகுவாங்க. அது நல்ல விதமா போகுதா, கெட்ட விதமா போகுதாங்கிறது வந்து அவங்களுக்கு கீழே இருக்க ஃபேன்ஸா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், வெல்விஷர்ஸா இருக்கட்டும், அது சுய சிந்தனையோட எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறாங்க, ஒருவேளை எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிறனால நான் ஓகே சொல்லிட்டு போயிடலாமா, இல்லைன்னா வந்து அவங்க பண்றது தப்பு தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ இந்த சோஷியல் மீடியா நடக்கிற இந்த வர்ச்சுவல் வார், அதாவது சங்கீதா அவர்கள், விஜய் அவர்கள் இந்த டிவோர்ஸ் விஷயத்துல விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், உண்மைக்குமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்காக தான் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன், வேற எதுக்காகவும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எப்படி நம்ம பார்த்திருப்பாங்க. இது அவங்களோட தனிப்பட்ட லைஃப், இதுல வந்து நாங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, இதுல டிவி கீழே யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது, இதுக்கும் ஓட்டுக்கும் இந்த சம்மதம் இல்ல. ஆனாலுமே கூட தனிப்பட்ட லைஃப்ல அவர் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இல்லையா? ஏன்? இதுல வந்து ஒரு பெண் இன்வால்வ் ஆயிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் சுதந்திரம், பெண் உரிமை, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் பேசுறோம், ப்ரொடெஸ்ட் பண்றோம், போராடுறோம். ஈவன் சினிமாவில் கூட வந்து பெண்களை வந்து அவதூறாவோ அசிங்கமா காட்டக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவோ சங்கங்கள் இருக்கு, சென்சர் போர்ட் இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது ரியல் லைஃப்ல நம்ம கண்ணு முன்னுக்கு ஒருத்தவங்களை வந்து வர்ச்சுவலா இப்படி வந்து அவதூறுகள் பரப்புறது வந்து பார்த்துக்கிட்டு நல்லாவா இருக்கு? இதை பத்தி கண்டிச்சு சம்பந்தப்பட்டவங்க மேலிடத்துல இருந்து எதுவும் வந்த மாதிரி தெரியல. பட் நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், நமக்கு யாரை வேணாலும் பிடிச்சிருக்கலாம், பட் அதுக்காக அவங்க சைட்ல பண்ற ஒரு விஷயத்தை சரின்னு சொல்ல முடியாது. சரியா இல்லாட்டி தப்பா இருந்தா கண்டிப்பா நீங்க தப்புனே கேளுங்க. இப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவர் தப்பு பண்றாரு, ஆனா சொல்றீங்க நான் அவரை தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா அந்த தப்பை நான் கேட்பேன், அந்த தப்பை நான் கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிங்கும்போது அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த டிரான்ஸ்பரன்சி தான் எல்லார் மனசுலயும் வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். ஓகே, இவன் வந்து சும்மா பிளைண்டா சப்போர்ட் பண்ணல, அவன் தப்பா இருந்தாலும் கேட்கிறான், கேட்டு திருத்திட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுக்காக வந்து மேபி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். நான் சொல்றது சரியா தப்பாங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you.